எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன சமைக்க போறேன்னாக்கா, மகப்பேறு காலத்துல மருந்துத்தூள் போட்டு கோழிக்கறி எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். நம்ம போதுமான அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே சமைக்கிறப்ப முதல்ல உப்பை போட்டுருவேன். இப்போ நான் இஞ்சியை வந்து விழுதாக்கல, நான் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன். எனக்கு தேவையான அளவுக்கு நறுக்கின வெங்காயம். இப்போ பூண்டு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் கோழி தான் வச்சுருக்கேன். அதனால் நான் இந்த பூண்டு போதும்னு நினைக்கிறேன். பூண்டு நம்ம எவ்வளோ போட்டு சமைச்சி சாப்பிட்றோமோ ரொம்ப நல்லது. மீன் கறியாக இருந்தாலும் சரி, சொரா கருவாடாக இருந்தாலும், கோழியாக இருந்தாலும் பிறந்த வச்சவங்களுக்கு நல்லா பால் சுரக்கும். இது ரொம்ப முக்கியமானதுங்க, அந்த மருந்து தூள் சாப்பிட்றது. ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம யூட்ரஸை எல்லாத்தையும் அது பாதுகாக்கும். இந்த காலத்தில் பாருங்கள், 50-58 வயசு 60 வயசாக கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கஷ்டப்படாமல் ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கோழியை போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தாங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். முடிஞ்சால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு நிறையா சேர்த்துக்குங்க. பாருங்கள், வதக்கிறப்பயே இவ்வளோ மணமாக இருக்குது. இப்போ நான் மசாலா போட போகிறேன். இது வந்து நம்ம சொந்தமாக ரெடி பண்ண மசாலாங்க. இப்போ போட போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பை வந்து நம்ம ரொம்ப திக்காக வச்சு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக வச்சோமாக்கா சாப்பிட நல்லாயிருக்கும். காட்டமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ வேக விடுறதுக்கு முன்னுக்கு நான் அதை கொஞ்சமாக போட்டேன். இப்போ ஒன்று கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம் போதுமான அளவுக்கு. கையில் உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகப்பேறு மருந்துத்தூள் மசாலாங்க. சுத்தமாக பாரம்பரியமாக ஹெர்பலில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் வறுத்து அரைச்ச மசாலா தூள். உங்களுக்கு அப்படி வேணும்னு சொன்னாக்கா கீழே உள்ள எண்களில் என்ன தொடர்பு கொள்ளவும். இந்த காலத்தில் உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிட்டு தாங்க வாழ்ந்தாங்க. இன்றைக்கி தான் நல்லா மருந்தெல்லாம் சாப்பிட்றோம். பிரசவ டைமில் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, நீங்கள் நார்மல் டைமில் கூட சமைச்சு சாப்பிட்லாம். இதில் கோழி சூப்பு வைக்கிறப்ப ஒரு கரண்டி போட்டுக்கலாம். மீன் குழம்பு வைக்கலாம், கருவாட்டு கறி வைக்கலாம். அப்படியே உங்களுக்கு சமைச்சி சாப்பிட முடியல அப்படின்னா இன்னொரு வழியும் இருக்குதுங்க. இந்த தூளை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளரில் வடிகட்டி இந்த தண்ணியை குடிங்க. இது ஒன்றும் ஈஸி. சமைக்க முடியாத பெண்கள் இதை குடிக்கலாம். உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம இறக்கும்போது 2 கருப்பிலையை போட்டுக்க வேண்டியதான். குழம்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு.